ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கேல்ட்ரான் பாஸ் ஃபைட் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேல்ட்ரான் ஃபைட் இது தேர்ட் அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்டுமே ஃபெயில்டு அட்டம்ப்ட்ஸ். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஸ்கேல்ட்ரான் டிஸ்பான் ஆகி போயிட்டான், தொல்லை பிடிச்சவன். செகண்ட் அட்டம்ப்ட்டில் நாங்கள் 2 பேருமே உள்ளேயே மாட்டிட்டு செதுப்பிட்டோம். அதனால் வந்துட்டு சண்டையே போட முடியல செகண்ட் அட்டம்ப்ட்டில். இது தேர்ட் அட்டம்ப்ட். ஸோ அதுக்காகவாவது ஒரு ஷேரு, ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு கை வந்துட்டு நான் என்ன நினச்சேன், இந்த ஸ்லைம் கன்னில் அடித்தா ஃபயர் டேமேஜ் அதிகம், ஃபயர் பண்ணிடலாம் அவனை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப நேரம்லாம் எரியல, டேமேஜ் அவள் கொடுக்கல. 1-2 கொடுக்கும். நான் கன்னுக்கு மாறிக்கிட்டேன். மறுபடியும் கண்ணை வச்சு அப்படி அப்படின்னு அடிச்சுக்கினே இருந்தோம். ஒரே கை 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னோடய கன் வந்து பெனிட்ரேட்டிங் இருக்கிறனால 2 கைக்கு டேமேஜ் கொடுத்துக்கினே இருந்துச்சு அப்பப்போ. அப்புறமா ஃபஸ்ட்டு கையை விட செகண்ட் கை வேகமாக போயிடுச்சுன்னு சொல்லுவேன் கைஸ். ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு கை எடுக்கிற நேரம் கூட எடுக்காது, ஏன்னா அதுவும் அங்கேயே டேமேஜ் விழுவுது பாருங்கள். அங்கே போகிறது எப்போவுமே கிரிட்டிக்கலாக போயிடுது, இங்கே போகிறது வந்து நார்மலாக போகுது. இந்த இடத்துல எனக்கு எய்ம் லாக்கே வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு எய்ம் லாக் பண்ணேன். இந்த பாருங்கள், இப்போ எய்ம் லாக்கே என்னால் பண்ண முடியல. அப்புறம் இப்போ தான் எய்ம் லாக் பண்ணி வரலான்னு கழிச்சு இந்த கை ரொம்ப வேகமாக கீழே போயிடுச்சு. என்னை மண்டே வச்சு அடிக்கிறான், அவனை வந்து கையை வச்சு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அவர் திடீர்னு ஏதோ பக் ஆகிக்கிச்சு, வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பாஸ் ஃபைட் நம்ம மட்டும் தான் தனியாக சண்டை போட்டுருந்தோம் சோலோவாக. மண்டை கிண்டை எல்லாத்தையும் சோலோ ஃபைட்டு, எல்லாமே சோலோ ஃபைட்டு. அவங்களுக்கே பார்த்தா தெரியும். கை வந்து 2வது கையும் அடிச்சிடுற நிலமையில நம்ம மையமாக அட்டாக் பண்ணி விட்ருவோம். 400லேருந்து 200 ஆகிடும். அப்புறம் ஒரு கை வந்துடும். அப்புறம் ஹெட்டு வந்துட்டு எப்படியோ கரெக்டாக பிடிச்சி மேனேஜ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். இது இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் ஈஸி தான் சொல்லிட்டு படன்னு அடித்தேன். அப்புறம் அவர் ஜாயின்ட் வந்தோடனே அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பாசை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் நீங்களே பாருங்கள், இந்த மண்டை மட்டும்தான், வேறு என்ன இருக்குது. இந்த பாருங்க, என்ன திடீர்னு இவ்வளோ குறைச்சி விட்டார். வார்ம் அவுட் பொசிஷன் யூஸ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாரா. இந்த தடவை நான் இப்போ செத்துருவேன். இல்லை பொழிச்சுப்பேன் மாதிரி சொல்லிட்டேன், மறந்துருங்கோ. இதில் அவன் போட்டு அடின்னு அடிச்சு விட்ருவான். எனக்கு ஹீலிங் வேறு டைமிங் இருக்கும். இதுக்கப்புறம் அவன்கிட்ட அடியே வாங்க ஒரு வாட்டி கூட இதுக்கப்புறம் அடி வாங்க மாட்டேன், தப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைட் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் போட்ட ஃபைட்டில் இது கொஞ்சம் டஃப்பான ஃபைட்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அது டஃப்பான ஃபைட்டில் ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லா பாஸையும் முடித்தோம். இந்த ஒரு பாஸ் மட்டும்தான் வந்துட்டு எங்களுக்கு டைம் எடுத்துச்சு. ஒரு அட்டம்ப்ட்டும் வந்துச்சு. இந்த அட்டம்ப்ட் மட்டும்தான். இப்போ நாங்கள் 2 பேரும் கண்டினியூவாக டேமேஜ் கொடுத்துக்கினே இருந்ததெல்லாம் வந்து செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் எனக்கு பாருங்க காமெடி. எனக்கு தேவைப்படுற எல்லா வெப்பனும் அடுத்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் ஃபயர் மறுபடியும் எடுத்து விட்டேன். அதுதான் டேமேஜ் கம்மியாக இருக்கான், ஃபயரில் வச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனோடனே எடுத்துருவோம். சேட்ரான் பேக் ஒரு வழியாக ஸ்கெல்ட்ரானை முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ட்ரைம் வாக் மாதிரி நேராக நாங்கள் லூட் எடுக்கிறதுக்கு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் மிசைலுன்ற அந்த வாண்டும் கிடச்சிரும். அதுக்காக தான் எல்லாம் தேடிருந்தேன். ஏன்னா அதை ஒன்று தான் வந்துட்டு ஹார்ட் மோடில் வந்து மாற்ற முடியும், மற்ற எதுவுமே மாற்ற முடியாது. ஓகே கைஸ், பாய்.